இது சாதாரண அச்சீவ்மெண்ட்டே இல்லை. நான் துரந்தர் படத்தை பற்றி தான் பேசுகிறேன். இதில் எதெல்லாம் நிஜமாக நடந்தது, இதில் நம்ம நாட்டோட செக்யூரிட்டி ஸ்டாண்ட் எப்படி டைம் வைஸ் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மிலிட்டன்ட் ப்ராக்சிஸ்க்கு எதிராக நம்ம வேலை செய்யணும்னா வேறு பாதையில் போகணும் அப்படின்னு நம்ம ஆளுங்க முடிவு பண்ணாங்க. 4வது சம்பவம் லியாரி கேங் வார்ஸ். இன்டர்நேஷ்னல் டெரரிசம் பற்றி பேசினோம். ஆனால் துரந்தர் படம் காட்டுற கிரவுண்ட் லெவலே வேறு. கராச்சியில் இருக்கிற லியாரி டிஸ்ட்ரிக்ட் ஏரியா சுற்றி தான் இந்த படம் ஓடுது. இந்த லியாரி கராச்சியில் ரொம்ப ஏழ்மையான நிறைய மக்கள் இருக்கிற இடம். 2000s இருந்து 2016 வரைக்கும் இங்கே ஒரு பயங்கரமான கேங் வார் நிஜமாவே நடந்துச்சு. இது ஏன் முக்கியம்னா, இந்த கேங் வார்ஸ் வயலன்ஸ் அவுட் சோர்சிங் அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லோக்கல்ல இருந்த கிரைம் குரூப்ஸை பயன்படுத்தி அவங்க பார்ட்டியோட கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஹ்மான் டக்காயத் அப்படிங்கிற ஆளு, நிஜ பெயர் சர்தார் அப்துல் ரஹ்மான் பலோச், லியாரில ஒரு பெரிய கிரிமினல் எம்பையரையே நிஜமாவே வச்சிருந்தான். கடத்தல், கான்ட்ராக்ட் கொலைகள், ட்ரக் டிராஃபிக்கிங் எல்லாமே செஞ்சது அந்த கேங். 2009 ஒரு போலீஸ் ஷூட் அவுட்ல ரஹ்மான் கொல்லப்பட்டான். அவனுக்கு அப்புறம் அவனோட கசின் உசைர் பலோச் கேங்குக்கு தலைவனானா. அந்த கேங் இன்னும் கொடூரமாயிடுச்சு. அவனோட ரைவல் கேங் லீடர் அர்ஷத் பப்புவையும் அவனோட தம்பியும் கடத்தி கொன்னு பப்ளிக்காக அந்த பிணங்களை பரேட் பண்ணி எரிச்சாங்க. இவங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு? அதுக்கு காரணம் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி, பிபிபி அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த பிபிபி அவங்களோட பொலிட்டிக்கல் ரைவல்ஸ் அடக்க பீப்புள்ஸ் அமன் கமிட்டின்னு இன்னொரு சின்ன பார்ட்டியை முன்னிறுத்தி இந்த கிரிமினல் கேங்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டாங்க. லியாரில் இப்படி அரசியலும் கிரிமினல் கேங்ஸும் சேர்ந்து பண்ணின அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இது எல்லாத்தையும் அடக்கிறதுக்காக பாகிஸ்தான் கவர்மெண்ட் உள்ள இறக்கின ஆள் தான் எஸ்பி சௌத்ரி அஸ்லம் கான். அவரை பாகிஸ்தானோட டஃபஸ்ட் காப் அப்படின்னு சொல்லுவாங்க, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். 2012 கிராண்ட் லியாரி ஆபரேஷன் அப்படின்னு ஒரு சம்பவம் செஞ்சாரு அஸ்லாம் கான். லியாரியோட கிரிமினல் கேங்ஸை என்கவுண்டர்ஸ்ல கொன்னு குவிச்சு அந்த கிரிமினல் நெட்வொர்க்ஸை உடைச்சாரு. அஸ்லாம் கானை பல முறை போட்டு தள்ள இந்த கேங்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. 2012 ஒரு ட்ரக் பாம்பிங்ல அவரோட வீட்டை நாசம் பண்ணி அவரோட குடும்பத்தாரை கொன்னாங்க. ஆனா அப்ப அஸ்லாம் தப்பிச்சிட்டாரு. கடைசியா ஜனவரி 2014 தெஹ்ரிக்-இ தாலிபான் அப்படிங்கிற ஒரு குரூப்போட சூசைட் கார் பாம்பிங்ல அஸ்ஸாம் கொல்லப்பட்டாரு. இந்த சம்பவங்கள் எல்லாமே துரந்தர் படத்துலயும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் லியாரியில் இருக்கிற கிரிமினல் கேங்ஸ்குள்ள நுழைஞ்சு இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சமீபத்தில் பாகிஸ்தானி போலீஸ் ஆஃபீஸர் ஷஹீத் ஹமீத் பப்ளிக்கா ஒத்துட்டு இருக்காரு. படத்துல காட்டினது நிஜமாவே நடந்திருக்கு. 5th இன்சிடென்ட், டிமானிட்டைசேஷன். இப்போ ஒரு வேற டைமென்ஷனுக்கு போவோம். இங்க ஆயுதங்கள், துப்பாக்கிகளோ பாம்புகளோ இல்லை, கரன்சி நோட்ஸ். 2016 நவம்பர் 8 பிரைம் மினிஸ்டர் மோடி டிவியில் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, இனிமே 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது அப்படின்னு. 15.44 lakh crores வர்த்து கரன்சி. அந்த நேரத்தில் சர்க்குலேஷன்ல இருந்தால 86% ஓவர் நைட்ல செல்லாது அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இந்த டெசிஷன் பத்தி இன்னும் டிபேட்ஸ் ஓடிட்டு இருக்கு. பல இன்ஃபார்மல் செக்டர்ஸ், விவசாயம், சின்ன பிசினஸ்னு ஏகப்பட்ட பேருக்கு பெரிய அடி அந்த நேரத்தில். ஆர்பிஐ 2016-17 புது நோட்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் செலவு பண்ணுச்சு. அதுக்கே நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஆனா இதுல ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிளும் இருந்திருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. துரந்தர் படத்துல பாகிஸ்தான் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கள்ள நோட்டுகளை இந்தியாக்குள்ள இறக்க ட்ரை பண்ணப்பதான் இந்தியன் கவர்மெண்ட் டிமானிட்டைசேஷன் செஞ்சதா காட்டியிருப்பாங்க. இதுக்கு ஒரு ஆக்சுவல் பேசிஸ் இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பு FATF, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், பாகிஸ்தான் ஆதரவோட பல கிரிமினல் கேங்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள ஹை குவாலிட்டி கள்ள நோட்டுகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது கிளியரா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. இந்த FICN, ஃபேக் இந்தியன் கரன்சி நோட்ஸ், அதாவது கள்ள நோட்டு நம்ம ஊர்ல இருக்கிற திருட்டு கும்பல்களுக்கும் தீவிரவாத இயக்கங்களுக்கும் ஃபண்ட் பண்ணிச்சு. இதை வச்சு தான் இந்தியாவில் பாகிஸ்தான் ஸ்லீப்பர் செல்ஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பல டெரரிஸ்ட் வேலைகளுக்கு இதை வச்சு தான் ஃபைனான்ஸும் பண்ணாங்க. இது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் எக்கனாமிக் அட்டாக். டிமானிட்டைசேஷன் இந்த மொத்த பொருளாதார சதியையும் ஒரே அடியில் நியூட்ரலைஸ் பண்ணிச்சு. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பல சென்சிட்டிவான இடங்கள்ல நிறைய 500-1000 ரூபாய் நோட்டு, கள்ள நோட்டு கிடைச்சது. ஆனால் அதை யாராலுமே பயன்படுத்த முடியல. ஸோ பாகிஸ்தான் நம்மளை ஆயுதங்கள் மட்டும் வச்சு தாக்கல, பொருளாதாரத்தையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 6th இன்சிடென்ட், ஆத்திக் அஹ்மத் அசாசினேஷன். 2023 உத்தரப்பிரதேஷ். ஆத்திக் அஹ்மத் அப்படிங்கிறவர் ஒரு கேங்ஸ்டர் டர்ன்ட் பொலிட்டிஷியன். 5 முறை எம்எல்ஏ ஆனவர், ஒரு முறை MP கூட ஆயிருக்காரு. இவர் மேலே கடத்தல், கொலை, நிலப்பறிப்புன்னு 100க்கும் மேலே கிரிமினல் கேசஸ் இருந்தது. ஆனால் அந்த ஆளை யாராலையுமே டச் பண்ண முடியல. 2005 ஆத்திக் அஹ்மதோட தம்பி அஷ்ரஃபை எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சு ராஜுபால் அப்படிங்கிற பகுஜன் சமாஜ் பார்ட்டி பொலிட்டிஷியனை அவரோட ஆளுங்க பட்ட பகலில் கொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி அவருக்கு ISI லிங்க்ஸ் இருக்குது, கள்ள நோட்டுகளோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறமும்
பல வருஷத்துக்கு இந்த ஆத்திக் அகமதை யாராலையுமே தொட முடியல. 2023ல சிச்சுவேஷன் மாறிச்சு. ராஜு பால் மர்டர் கேஸோட பிரைம் விட்னஸ் உமேஷ் பால்ல ஆத்திக்கோட ஆளுங்க கடத்தி கொன்னாங்க. யூபி கவர்மெண்ட் இமீடியட்டாக ஆக்ஷனில் இறங்கிச்சு. ஏப்ரல் 2023ல நடந்த ஒரு ரெய்டில் ஆத்திக்கோட மகன் அசாத் யூபி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டான். 2 நாள் கழிச்சு ஆத்திக் அகமதும் அவரோட தம்பி அஷ்ரஃபும் போலீஸ் எஸ்கார்ட்டோட பிரயாக்ராஜில் மெடிக்கல் செக்கப்புக்கு போனாங்க. சுற்றி டிவி கேமராஸ் இருந்தது. மீடியா ஏதேதோ கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு 3 பேர் உள்ளே புகுந்து பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அவங்கள 2 பேரையுமே சுட்டு கொன்னாங்க. இதெல்லாம் லைவ் டிவியில் நடந்துச்சு. எல்லாருக்குமே செம்ம ஷாக். இந்த சீன் துரந்தர் படத்தில் நல்லாவே லிங்க் பண்ணியிருப்பாங்க. 7th இன்சிடென்ட் ஷேடோ வார். இப்போ நாம் பார்க்க போகிறது தான் துரந்தர் படத்தில் வந்த ரொம்ப முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் சம்பவம். 2020க்கும் 2025க்கும் இடையில கிட்டத்தட்ட 20 ஹை ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல்ஸ் இந்தியா தீவிரவாதிகள்னு முத்திர குத்தின ஆளுங்க பாகிஸ்தானில் சிஸ்டமேட்டிக்காக கொல்லப்பட்டாங்க. அன்னோன் கன்மென் மர்ம நபர்கள் அவங்கள போட்டு தள்ளினாங்க. நடந்தது எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ். 2019 புல்வாமா அட்டாக் அப்புறம் இந்தியாவோட அக்ரெசிவாக மொசாத் மாதிரி ஒரு ஸ்டைல் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு த கார்டியன், அல் ஜசீரா மாதிரி இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்தியா ஆப்வியஸ்லி இதை பப்ளிக்காக ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் நம்ம என்ன கிளியராக பார்க்க முடியும்னா லஷ்கர்-இ-தொய்பா, ஜேஇஎம், காலிஸ்தானி செப்பரேட்டிஸ்ட் குரூப்ஸ் இவங்களோட தலைவர்களை ஒருத்தராக யாரோ போட்டு தள்ளினாங்க. அதுவும் தங்களை யாருமே தொட முடியாதுன்னு நினச்சி பாகிஸ்தானில் சேஃப் ஹேவன்னு நினச்ச இடங்கள்ல அவங்க இருந்த இடத்துலையே கொல்லப்பட்டாங்க. துரந்தர் 2 படத்தில் இந்த ஷேடோ வார் பற்றி நேரடியாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குர்பாஸ் சிங் அலியாஸ் பின்தா கேரக்டர் ரியல் லைஃப்பில் ஹர்விந்தர் சிங் சாந்து அலியாஸ் ரிந்தா அப்படிங்கிறவன் பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாப்குள்ளே நேரடியாக வெடிகுண்டுகளையும் ட்ரக்ஸையும் ஸ்மகிள் பண்ணவன். ஐஎஸ்ஐ கிட்ட இவனுக்கு டீப் லிங்க்ஸ் இருந்துச்சு. 2022ல் லாகூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரக் ஓவர்டோஸில் இறந்தான். அதுவும் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில். படத்தில் காட்ட இன்னொரு சம்பவம். ஒரு காலத்தில் மும்பையவே ஆட்டி படைச்ச தாவூத் இப்ராஹிம் அப்படிங்கிற தீவிரவாதி விஷத்தில் விழுந்தது. இந்த நியூஸ் 2023 டிசம்பர்லேயே வந்துச்சு. ஆப்வியஸ்லி அந்த தாவூத் இப்ராஹிமோட கேங் ஆளுங்க இதை பொய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தாவூத் வெளியே வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் துரந்தர் படத்தில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. பாகிஸ்தான் நம்மளை எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 1999 டெரரிஸ்ட் ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க. இந்தியா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணி நம்ம பேசஞ்சர்ஸை மீட்டெடுத்தோம். 2001 ரிலீஸ் ஆன டெரரிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு குரூப் பார்லிமெண்ட்டையே அட்டாக் பண்ணாங்க. இந்தியா பார்டர் வரைக்கும் ஆர்மியை கொண்டு போச்சு. ஆனால் போர் நடக்கலை. 2008 மும்பையில் 60 மணி நேரம் தொடர் தீவிரவாத தாக்குதல், 175 உயிர்கள் போச்சு. டிப்ளமேட்டிக் ப்ரெஷர், இன்டர்நேஷ்னல் எவிடன்சஸ் எதுவுமே வேலை செய்யலை. 2016ல் பாகிஸ்தான் செஞ்ச எக்கனாமிக் வார்ஃபேருக்கு டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற எக்கனாமிக் பதிலடி. 2020க்கு அப்புறம் சிஸ்டமேட்டிக் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் கூட ஒரு கிளியர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். நம்ம நாட்டோட இன்டெலிஜென்ஸ் செயல்கள் டிப்ளமேட்டிக் ப்ரொட்டஸ்ட்லேருந்து கோவர்ட் ஆப்ரேஷனுக்குன்னு, டிஃபென்ஸ்லேருந்து ஆஃபென்ஸ்க்குன்னு மாறி இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் சேஃபாக இருக்கோம்னா அது ஒரே நாளில் நடந்ததில்லை. இராணுவம், உளவுத்துறைன்னு பல பேர் அவங்களோட உயிரை பணயமாக வச்சு நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க. துரந்தர் படத்தில் ஆதித்யதர் இந்த மொத்த விஷயத்தையும் பிரில்லியண்ட்டாக மிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஜஸ்ட் கமர்ஷியல் சினிமா இல்லை. கடந்த 20 வருஷங்களில் நம்ம நாட்டோட செக்யூரிட்டி ஸ்டான்ஸ் எப்படியெல்லாம் செம்மையாக மாறி இருக்கு அப்படின்னு காட்டுற ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நாம் இந்த படத்தில் டீகோட் பண்ணாத விஷயங்கள் இன்னும் பல விஷயம் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்துட்டிங்களா? எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.